மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். கரமதிலே ஜெபமாலை ஏந்துங்கள், உங்கள் வாழ்வினில் நிறைவு தருகின்றார். உங்கள் வாழ்வில் நிறைவு தருகின்றார். மாவட்டத்தின் 7வது ஆயராக அறிவிக்கப்பெற்றுள்ள மேதகு ஆயர் முனைவர் அம்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய வருகையை நாம் தெரிவித்துக் கொள்வதோடு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வேளையிலே நாம் நற்கருணை ஆராதனையோடு இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். உன்னை நான் மறவேன் என் இயேசுவே, தினமும் மகிழ்வே உன் அன்பிலே. உன்னை நான் மறவேன் என் இயேசுவே, தினமும் மகிழ்வே உன் அன்பிலே. வாழ்வோ இல்லை தாழ்வோ எல்லாம் என்றும் நீயே. வாழ்வோ இல்லை தாழ்வோ எல்லாம் என்றும் நீயே. உன்னை நான் மறவேன் என் இயேசுவே, தினமும் மகிழ்வே உன் அன்பிலே. பயணங்கள் என் வாழ்வில் தடுமாற்றமே, துயரங்கள் என்னை சூழ்ந்து அலைமோதுமே. நதி மீது அலைந்தாடும் துரும்பாகினே, கரை காணா புயல் வாழ்வில் படகாயினே. என் வாழ்வின் தெய்வம் நீயே, என் முன் செல்லும் தீபம் நீயே. உன்னை நான் மறவேன், உன்னிலே உயிர்ப்பேன். வாழ்வோ இல்லை தாழ்வோ எல்லாம் என்றும் நீயே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பதில் பாடல் பாடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இறை மக்கள் மன்றாட்டு. உன்னை தேர்ந்ததும் நானே, உன்னை அழைத்ததும் நானே, என் பணி செய்திட வருவாயா என் மகனே, என் மகனே, என் மகனே. உன்னை தேர்ந்ததும் நானே, உன்னை அழைத்ததும் நானே, உன்னை தேர்ந்ததும் நானே, உன்னை அழைத்ததும் நானே.
அழைத்ததும் நானே. உன்னை தேர்ந்ததும் நானே, உன்னை அழைத்ததும் நானே. என் பணி செய்திட வருவாயா என் மகனே, என் மகனே. என் பணி செய்திட வருவாயா என் மகனே, என் மகனே. என் ஊழியன் தாவீதை தேர்ந்தே, பெயர் சொல்லி அவரை அழைத்தே. அபிஷேக தைலத்தால் நனைத்தே, என் கரம் கொண்டு அவரை காத்தே. என் ஊழியன் தாவீதை தேர்ந்தே, பெயர் சொல்லி அவரை அழைத்தேன். அபிஷேக தைலத்தால் நனைத்தேன், என் கரம் கொண்டு அவரை காத்தேன். என் மக்கள் வாழ வலிமை பெற இன்று உன்னை அழைத்தேன். என் மக்கள் வாழ வலிமை பெற இன்று உன்னை அழைத்தேன். என் பணி செய்திட வருவாயா என் மகனே, என் மகனே. வருகிறேன், நான் வருகிறேன், வருகிறேன், நான் வருகிறேன். உன் பணி செய்திட வருகின்றேன். உன் பேரன்பை பாடி மகிழ்ந்திடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் வாழ்ந்திடுவேன். உன்னை தேர்ந்ததும் நானே, உன்னை அழைத்ததும் நானே. என்றும் வாழும் எல்லாம் நிறைவா, நீர் படைத்த அனைத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்தி வருகின்றீர். எங்கள் வேலூர் மறை மாவட்டத்தை 70 ஆண்டுகளுக்கு மேலாக 6 ஆயர்கள், மேதகு ஆயர் மரிய செல்வம், மேதகு ஆயர் தாவீது மரியநாயகம், மேதகு ஆயர் அந்தோணிமுத்து, மேதகு பேராயர் மைக்கேல் அகஸ்டின், மேதகு பேராயர் ஏஎம் சின்னப்பா, மேதகு ஆயர் சௌந்தரராஜ் வழியாக வழிநடத்தி இருக்கின்றீர். 7வது ஆயராக நீர் கொடையாக தந்துள்ள மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். அவரது பக்தியும் தாழ்ச்சியும் தலைமை பண்பும் இம்மறை மாவட்டத்தில் இறையரசை கட்டி எழுப்பவும், குருக்கள் துறவியர் இறைமக்களை ஆசிர்வதிக்கவும் தேவையான வரங்களை திருமுன் சமர்ப்பிக்கின்றோம். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, திரு அவையை ஆண்டு வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், எம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் மேதகு அம்பரோஸ் பிச்சைமுத்து, குருக்கள், துறவிகள், கன்னியர்கள், வேதியர்கள் அனைவரையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே இவர்களுக்கு தேவையான ஆவியாரின் கொடைகளையும் வரங்களையும் இன்னும் பொழிந்து மக்களை வழியில் நடத்திட தேவையான சக்தியை அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளை வழிநடத்தும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களையும் எம் நாட்டு மக்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும். எம் நாடு எப்போதும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடன் இருக்கவும், நாட்டில் ஏற்படக்கூடிய கலவரங்கள் ஒழியவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கிற்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். எம் பங்கையும் எம் பங்கு மக்களையும் எம் மறை மாவட்டத்தையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். நீர் எமக்கு கொடுத்த புதிய ஆயருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் பங்கில் உள்ள ஒவ்வொரு இறைமக்களையும் எம் பங்கு குழந்தைகளையும் இளையோரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து எமக்கு தேவையான அருள் வளத்தையும் ஞானத்தையும் சமாதானத்தையும் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தேவன் இறைவா, கடந்த 5 ஆண்டுகளாக இம்மறை மாவட்டத்திற்கு ஆயரை தர வேண்டும் என்ற எங்களின் வேண்டுதலை கேட்டு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எம் புதிய ஆயர் அம்பரோஸ் ஆண்டகை அவர்களுக்காக மிகுந்த நன்றியை படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவரை கொண்டு செய்ய இருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக, பணிகளுக்காக, திட்டங்களுக்காக உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம். அவரை வலுப்படுத்தும், திடப்படுத்தும், அவருக்கான ஆற்றலாக, சக்தியாக நீரே இருந்து அவரை வழிநடத்தும். அவரோடு நாங்கள் அனைவரும் தோள் கொடுத்து இந்த மறை மாவட்டத்தை ஒரு புதிய பாதையில் நடத்தக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இம்மன்றாட்டுகளை எல்லாம் எம் மறை மாவட்ட பாதுகாவலி கிறிஸ்துவின் சகாய அன்னையின் பரிந்துரையால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்திரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே என் மனதில் ஓடுவதெல்லாம் கடவுளுக்கு நன்றி என்கின்ற எண்ணம்தான், உணர்வுதான். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இறை சன்னிதானத்திலே, இறைவனுடைய பிரசன்னத்திலே நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். ஆயர் சவுந்தரராஜு அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த மறை மாவட்டத்தை வழிநடத்திய முன்செஞ்சோர் ஜான் ராபர்ட், அவரோடு இணைந்து பணியாற்றிய ஆலோசனை குழு, குருக்கள், பல்வேறு குழுக்களுடைய செயலர்கள், துறவியர், அனைத்து குருக்களும், துறவியர், அருட்சகோதரிகள் மற்றும் இறை மக்கள் அனைவரும் இந்த மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி. சிந்தனைக்காக இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அனைவருடைய கண்களும் அவரையே உற்று நோக்கிய வண்ணமாக இருந்தது. நமது பார்வையும் பிறரை, இந்த நேரத்தில் குறிப்பாக என்னை குறித்ததாக இருக்கலாம், உற்று பார்த்து என்ன ஏது என்கின்ற எண்ணம் உங்களுடைய மனத்தில் இருக்கலாம். இதையும் தாண்டி எனக்கும் இதேதான், இதே உணர்வு தான். உற்று பார்க்க வேண்டிய ஒரு சூழல். ஆனால் நாம் பெரும்பாலும் மனிதர்களை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றோம், பிறரையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். போதனை தந்த அந்த போதகனை நாம் மறந்து விடுகின்றோம். சில வேளைகளில் அவருடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கின்றன, பிறரையும் வாழ வைக்கின்றன, அதில் சந்தேகமில்லை. அவருடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம், அவருடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்குகின்றோம், அதில் சந்தேகமில்லை. ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு துறவியும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீங்கள் கிறிஸ்துவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றீர்கள், அதில் சந்தேகமில்லை. ஆனால் நமது பார்வை, நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கின்றோம்? அந்த போதனை தந்த அந்த ஆசானை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா? வேண்டும்போது விரும்பும்போது மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கின்றோமா?
ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த ஏட்டு சுருளை படித்து முடித்த பிறகு அவர்கள் பல்வேறு சந்தேகத்தோடு அவரை பார்த்திருக்கலாம். ஆனால் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள், மகிழ்கின்றார்கள். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இதுதான் ஒரு நிறை மகிழ்ச்சி. ஆண்டவனையே பார்க்கக்கூடிய அந்த அகக்கண்கள் நமக்கு தேவை. இந்த புறக்கண்களால் மட்டும் பிறரை பார்த்து அதிலே சலிப்பும் மகிழ்ச்சியும் அடைவதை விட ஆண்டவனை பார்க்கின்ற அந்த சக்தி இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. எனக்கும் உங்களுக்கும். நமது பார்வை மாற வேண்டாம். பேதுரு ஆண்டவனை பார்த்து நானும் கடல் மீது நடக்க எனக்கு அருள் தாரும் என்று சொல்லுகின்ற போது, கடவுளை நிறைவாக காணுகின்ற போது, தூரத்தில் இருந்த அந்த கடவுளை அவர்களுக்கு பூதமாக தெரிகின்றார், பேயாக தெரிகின்றார், ஆவியாக தெரிகின்றார். ஆனால் அருகில் வருகின்ற போது அவர்தான் இறைமகன் என்று தெரிந்தபோது புதுமை நடக்கின்றது. அவரும் கடல் மீது நடக்கின்றார். ஆனால் அவரது பார்வை சற்று விலகுகிறது. அவரும் அமிழ்ந்து போகின்றார், நீரிலே மூழ்கி போகின்றார். நமது பார்வை தொடர் பார்வையாக இருக்க வேண்டும். இயேசுவை மட்டுமே நிறைவாக காணுகின்ற அந்த பார்வையாக இருக்க வேண்டும். இதுவே நமது கிறிஸ்துவ சாட்சிய வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கண்களை மூடுவோம். ஆக கண் கொண்டு இதோ நம்மிடம் இருக்கின்ற இயேசுவை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, நீர் வேண்டும், உனது போதனை வேண்டும், உனது பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். புதுமைகள் நடக்கும், நன்மைகள் நடக்கும். நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை பிறரும் கண்டுணர இது ஒரு வழியாக மாறும். ஒருவருக்காக மற்றவர்களும் இந்த ஆண்டவனை காண வேண்டும், நிறைவாக தரிசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நிறைவான ஆற்றல் கொண்டு கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். உயரே வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை விடாமல் அனுபவித்து அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. அன்னைக்கு புகழ்ச்சி பாடல். அம்மா அம்மா விண்ணேற்பு தாயே, அம்மா 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 விண்ணேற்பு தாயே, அம்மா மாசில்லா கண்ணே நீ அம்மா. அம்மா அம்மா மனதோடு பேசும் தாயம்மா, எங்கள் குலம் வாழ வந்தவளே. அம்மா அம்மா என்றென்றும் எம்மை காப்பவளே. நம்முடைய புதிய ஆயர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாசமிகு ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பித்தமிகு அவர்களை நாம் நம்முடைய பீடத்தின் முன் அமர அழைக்கின்றோம். கைகளை தட்டி நாம் அவரை வரவேற்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த சிறு நிகழ்வு முதல் முறையாக பலமுறை அருட்தந்தையாக வந்திருந்தாலும் ஆயராக முதல் முறையாக நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்திற்கு ஆயரவர்கள் அடியெடுத்து வைத்து இங்கே நமக்கு இறை ஆசிரை வழங்கியிருக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த 5 ஆண்டுகளாக நாம் ஜெபித்து காத்திருந்த புதிய ஆயர் நம்முடைய பாசமிகு மேதகு அம்ப்ரோஸ் பித்ரிமுத்து அவர்களை இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆயர் அவர்கள் அவருடைய அறிவின் பொழுது இங்கே நம்முடைய இருக்க இயலாமல் போனது காரணம், அவர்கள் பெங்களூரிலே பிஎம்ஓ அலுவலகத்திலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினாலே அவருடைய அறிவிப்பானது பெங்களூர் உயர் மறை மாவட்டத்திலே பேராயர் அவர்கள் வழியாக அது அறிவிக்கப்பட்டது. நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்திலே அதே நாளன்று நம்முடைய பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் வருகையினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் ஆயருடைய அறிவிப்பானது நமக்கு வழங்கப்பட்டது. அதே நாளிலே நம்முடைய ஆயர் அவர்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்தவர் என்பது காரணமாக செங்கல்பட்டிலும் அவருடைய அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, வத்திக்கானிலே அதே நாளிலே அறிவிக்கப்பட்டது. இப்படி 4 இடங்களிலே அறிவிப்பு கட்ட முதல் ஆயர் நம்முடைய ஆயர்தான். எனவே நம்முடைய ஆயர் கைகளை தட்டி நாம் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அப்படி என்றால் இறைவன் வேலூர் மறை மாவட்டத்தில் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருப்பதன் அடையாளம். அந்த இறைவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதன் அடையாளம்தான் இந்த ஆயருடைய அறிவிப்பும் அவருடைய வருகையும். இன்று மதியம் வரை ஆயர்கள் நம்மோடு இருப்பார்கள். பிறகு அவர்கள் மீண்டுமாக பெங்களூரு சென்று அவருடைய பணிகளும் அங்கே முடித்துவிட்ட பிறகு நம்மோடு வருவார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய வந்திருக்கின்ற ஆயர் அவர்களை நாம் வரவேற்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எனவே ஆயர் அவர்கள் நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தின் 7வது ஆயராக கிடைத்திருப்பது என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. விவிலியத்தில் 7 என்பது புனிதமும் நிறைவும். எனவே அந்த வகையிலே கடந்த 6 ஆயர்கள் ஏற்கனவே நாம் ஜெபித்தது போல
அந்த ஆயருடைய வழித்தோன்றலாக 7வது ஆயராக நம்முடைய பாசமிக ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பித்தமி அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. 9ஆம் தேதி இது இன்றைக்கும் 9ஆம் தேதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நவம்பர் 9ஆம் தேதி அறிவிப்பானது லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பின் விழா. இன்றைக்கு ஆயர்கள் நம்முடைய வேலூர் மண்ணை மிதித்ததும் வந்ததும் இன்றைக்கு புனித பேதுரு பவுல் பேராலயின் அர்ச்சிப்பு நாள், நேர்ந்தளிப்பு நாள். எவ்வளவு ஒரு தொடர்பாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு அவர்கள் நம்மோடு வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நம்முடைய ஆயரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஆயர் அவர்கள் செய்யூர் கிராமத்திலே 1966ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் பிறந்தார்கள். இவர்கள் 93ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பெல்ஜியத்தின் லுவேன் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் ரோமில் உள்ள ஏஞ்சலிக்கும் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ள இவர் பங்கு தந்தையாக, ஆர்சிஎம் பள்ளிகளின் கண்காணிப்பாளராக, ஜீவன் ஜோதி நிர்வாக கழகத்தின் இயக்குநராக உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் ஆளுமை தன்மையோடு 7 ஆண்டுகள் முதன்மை குருவாகவும், பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியில் துணை அதிபராக, ஆவண பதிவாளராக, நூலகத்தின் பொறுப்பாளராக மற்றும் பேராசிரியராக அவர் ஆற்றிய கல்வி பங்களிப்பும் அவரது பணியை எடுத்து காட்டுகிறது. தற்போது இவர் பொண்டிபிக்கல் மிஷன் சொசைட்டியினுடைய தேசிய இயக்குநராகவும் உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் பணியாற்றி வருகின்றார்கள். இதை நமக்கு பேராயர் அவர்களே அன்றைக்கு தெரிவித்திருந்தாலும் இன்றைக்கு மற்ற மக்கள் வந்திருப்பதன் காரணமாக ஆயரை பற்றிய சிறிய குறிப்பு தான். ஆயருடைய திருநிலைப்பாட்டின் பொழுது அவரை பற்றிய வரலாறு அங்கே வாசிக்கப்படும். இந்த நல்ல நாளிலே நம்முடைய ஆயரை நாம் வாழ்த்துவதும் வரவேற்பதும் நம்முடைய மகிழ்வாகவும் நம்முடைய நிறைவாகவும் இருக்கின்றது. ஆயர் அவர்களே வேலூர் மறை மாவட்டம் ஆன்மீகத்திலும் கல்வியிலும் அனைத்து கலைகளிலும் பண்பாட்டிலும் உயர்ந்து ஓங்கி நிற்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆன்மீகத்திலே நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்திற்கு இணையாக யாரும் இருக்க முடியாது என்பது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. அதே போல கல்வியிலும் நம்முடைய வேலூர் மறை மாவட்டம் இன்றைக்கு உயர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து உதவி பெறுகின்றவர்கள் 20க்கும் 25க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள். அதைத் தொடர்ந்து நர்சிங் மற்றும் எம்இ மற்றும் அனைத்து கல்வித்துறையிலும் உயர்ந்து நிற்கின்றவர்கள் நம்முடைய மக்கள். உங்களுடைய ஆளுமை எங்களுடைய நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இன்னும் பல வளர்ச்சிகளையும் இன்னும் பல நிறைவுகளையும் காணும் என்பது எங்களுடைய திண்ணமான நம்பிக்கை. என்றைக்கும் நீங்கள் எங்களுடைய ஆயர். ஒரு ஆயன் தன் ஆடுகளை அறிவதைப் போல ஆடுகள் அவன் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் எங்களை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் உம்மை பின்தொடர்கின்றோம். இந்த வேலூர் மறை மாவட்டத்தில் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக உயர்த்தி பிடிப்போம், ஓங்கி இதை வளர்த்தெடுப்போம் என்ற ஒரு திண்ணமான உறுதியை இங்குள்ள அனைத்து குருக்கள், துறவியர், இறைமக்கள் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் உங்களுக்கு நிறைவான அருளையும் ஆசிரையும் இன்னும் பல வளர்ச்சி பணிக்கான திட்டங்களையும் கொடுத்து இந்த மண்ணை மணிமகுடமாக மாற்ற வேண்டும். இந்த மண்ணின் மக்களை இறைவனுடைய கண்ணின் மணிகளாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. எனவே வேலூர் மறை மாவட்டத்தின் சார்பாக அனைத்து குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு இந்த பொன்னாடியை நாங்கள் சாற்றி உமக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய பொருளாதார தந்தை அவர்கள் அவருக்கு மாலையிடுவார்கள். அதற்கு பிறகு நம்முடைய பேராலய அதிபர் தந்தையும் அவருடைய பங்கு பேரவை உறுப்பினர்களும் ஆயர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஆசிரியர் பெருமக்கள், அதற்கடுத்து மக்கள், இறை மக்கள் மற்றும் துறவியர்கள், நீங்கள் யார் விரும்புகின்றாலும் ஒருவராக வந்து ஆயரை நீங்கள் வாழ்த்தலாம். அதைத் தொடர்ந்து நீங்கள் துறவியரும் இறை மக்களும்
நீங்கள் தேநீர் அங்கு அருந்துவிட்டு நீங்கள் செல்லுவீர்கள். குருக்கள் மட்டும் இங்கு இருப்பார்கள். ஆயர் குருக்களை சந்திப்பார்கள். இப்பொழுது மறைமாவட்டத்தின் சார்பாக இந்த பொன்னாடை நாம் அவருக்கு போர்த்தி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு தெரிவித்து கைத்தட்டி நாம் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நம்முடைய மறைமாடு சார்பாக பொருளாளர் தந்தை அவர்கள் ஆயருக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தி அவர்கள் வரவேற்கின்றார்கள். அடுத்ததாக ஆர்சிஎம் பள்ளிகளின் மேலாளர் தந்தையும் அவருடைய கூட்டணி ஆர்சிஎம் பள்ளி கூட்டணி பொறுப்பாளர்களும் ஆசிரியர் பெருமக்களை வந்து தொடர்ந்து பொதுநிலை பணிக்குழுவின் தலைவருமாகிய அவர்கள் இப்பொழுது ஆயருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து கூறுகின்றார்கள். மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். கரமதிலே ஜெபமாலை ஏந்துங்கள், உங்கள் வாழ்வினில் நிறைவு தருகின்றார். உங்கள் வாழ்வில் நிறைவு தருகின்றார். மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். ஜெபமாலை அருள் வாழ்வின் துணையாகும், மீட்பரின் பணி வாழ்வில் துணையாகும். ஜெபமாலை அருள் வாழ்வின் துணையாகும், மீட்பரின் பணி வாழ்வில் துணையாகும். ஆன்மீக போர்க்களத்தில் வாழாகும், திசையறியா கலங்களுக்கு துடுப்பாகும். ஆன்மீக போர்க்களத்தில் வாழாகும், திசையறியா கலங்களுக்கு துடுப்பாகும். ஜெபமாலை அது புகழ் மாலை, அன்னை வழியாய் அருள் சேர்க்கும் பாமாலை. மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார்.
ஜபமாலை கரமேந்தும் வாழ்வெல்லாம் கரை சேர வாழ்வான கதையில்லை. ஜபமாலை கரமேந்தும் வாழ்வெல்லாம் கரை சேர வாழ்வான கதையில்லை. ஒரு மாலை பொழுதேனும் தவறாமல் ஜபமாலை சொன்னாலோ கவலையில்லை. ஒரு மாலை பொழுதேனும் தவறாமல் ஜபமாலை சொன்னாலோ கவலையில்லை. ஜபமாலை அது புகழ் மாலை, அன்னை வழியாய் அருள் சேர்க்கும் பாமாலை. மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். மீட்பரின் வழி செல்லும் ஜபமாலை, மீட்பரோடு இணைகின்ற அருள் மாலை. மீட்பரின் வழி செல்லும் ஜபமாலை, மீட்பரோடு இணைகின்ற அருள் மாலை. அவரோடு இணைந்த மரியாளில் அருள் வழியில் இணைகின்ற திருமாலை. அவரோடு இணைந்த மரியாளின் அருள் வழியில் இணைகின்ற திருமாலை. ஜபமாலை அது புகழ் மாலை, அன்னை வழியாய் அருள் சேர்க்கும் பாமாலை. மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். கரமதிலே ஜபமாலை ஏந்துங்கள், உங்கள் வாழ்வினில் நிறைவு தருகின்றார். உங்கள் வாழ்வில் நிறைவு தருகின்றார். மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். புகழ் ஓங்கவே குருத்துவ புகழ் ஓங்கவே செந்தமிழாவில் எழுந்த இப்பாவை சிறந்தனம் திருமறை தொண்டர்கள் வாழியவே குருத்துவ புகழ் ஓங்கவே செந்தமிழாவில் எழுந்த இப்பாவில் சிறந்தனம் திருமறை தொண்டர்கள் வாழியவே குருத்துவ புகழ் ஓங்கவே. பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவும் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவும் பலரின் வாழ்வுக்கு பலியாய் வாழவும் பலரின் வாழ்வுக்கு பலியாய் வாழவும் குருத்துவ புகழ் ஓங்கவே. காவிரி தென்பெண்ணை பாய்ந்து வரும் வண்ண
பூவிரிச்சோலைகள் பூத்து நிற்கும் காவிரி தென்வெண்ணை பாய்ந்து வரும் வண்ண பூவிரிச்சோலைகள் பூத்து நிற்கும் வங்கக் கடல் அலைகள் தாலாட்டும் வங்கக் கடல் அலைகள் தாலாட்டும் தங்க திருநாடு தமிழக மன்னது எங்கும் இயேசு எனும் நாமம் முழங்கிட தங்க திருநாடு தமிழக மன்னது எங்கும் இயேசு எனும் நாமம் முழங்கிடவே குருத்துவ புகழ் ஓங்கவே. இசை நாடக அரங்கினிலே உயர் இலக்கியம் எழுந்திடும் ஏட்டினிலே இயலிசை நாடக அரங்கினிலே உயர் இலக்கியம் எழுந்திடும் ஏட்டினிலே தாயக பண்பாட்டின் சிறப்பினிலே தாயக பண்பாட்டின் சிறப்பினிலே ஆய கலைகளெனும் 64 நாயகன் இயேசுவின் நற்செய்தி ஒலித்திட ஆய கலைகளெனும் 64 நாயகன் இயேசுவின் நற்செய்தி ஒலித்திடவே குருத்துவ புகழ் ஓங்கவே. செந்தமிழாவில் எழுந்த இப்பாவை சிறந்தனம் திருமறை கொண்டகள் வாழியவே குருத்துவ புகழ் ஓங்கவே. பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவும் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவும் பலரின் வாழ்வுக்கு பலியாய் வாழவும் பலரின் வாழ்வுக்கு பலியாய் வாழவும் குருத்துவ புகழ் ஓங்கவே. செந்தமிழாவில் எழுந்த இப்பாவை சிறந்தனம் திருமறை கொண்டகள் வாழியவே குருத்துவ புகழ் ஓங்கவே. பற்றி
இன்பமும் நீ அழியாத மோ